சார் உங்க காஃபி. வச்சுடு. கோபால், ட்ரை கிளீனிங்ல இருந்து என்னோட சூட்டை கொண்டு வரணுமே, என்னாச்சு? சார் ட்ரை கிளீனர் 9 மணிக்கெல்லாம் அதை ரெடி பண்ணிடுவானா? 9 மணி ஆயிடுச்சு. சரி சரி, நான் போய் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொன்னு, சீக்கிரமா வந்துடு, சரியா? சரிங்க ஐயா. இங்க யாருமே இல்லை. ஆனா சிடியை யார் போட்டது? ஐயா இந்தாங்க, யாரோ கதவு வழியா இந்த சிடியை போட்டிருக்காங்க. சிடியா? நீ வெளியில யாரும் பார்க்கலையா? இல்ல சார், வெளியில யாருமே இல்லை. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. அடா, என்ன இது? இது இப்பதானே என்னோட டிராயிங் ரூம்ல அதோட ரெக்கார்டிங். இது எப்படி நடந்தது? இந்த இடத்துல இடன் கேமரா இருக்கணும். யார் இதை பண்ணிருப்பாங்க? கேமரா எங்க இருக்கு? கேமரா கேமரா நான் இந்த கேமராவை கண்டுபிடிச்சிருவேன். இதனால பார்த்தா கரண்ட் போனோம். பிரதர், ஒரு ஃபோன் பண்ணலாமா? ஏன் தம்பி, இது என்ன பிசிஓவா? பக்கத்தில் எதுவும் பிசிஓ இல்லையே. இங்கிருந்து நேராக போயிட்டு லெஃப்ட் எடு. லெஃப்டில் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் எடு. பிரதர், அவ்வளோ நேரம்லாம் என்கிட்ட இல்லை. எனக்கு துணியை கொடுக்கறதுக்காக நான் லாண்ட்ரி கிட்ட போகணும், இல்லைன்னா கடை மூடிடுவான். மொபைல்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதை என்ன வாங்கலையா? அது என்கிட்ட இருக்கு. இப்போ பேட்டரி டவுனா இருக்கு. ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? என்ன காலண்டா இது? ஒரு மனுஷன் உதவி செய்ய மாட்டேங்கிறான். அவசரம் பிரதர், ப்ளீஸ் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரி, பண்ணி தொலை. ஆனா ஒரு காலுக்கு 10 ரூபா நீ தரணும். ஒரு காலுக்கு 10 ரூபாயா? ஃபோன் பண்ணணும்னா பண்ணு, இல்ல வெளியே போய்கிட்டே இரு. இல்ல 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 இல்ல, நான் 10 ரூபா கொடுக்குறேன். இந்தா 10 ரூபா தான் என்கிட்ட மொத்தமா இருக்கு. சரி, சீக்கிரம் பண்ணிட்டு போ. பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சுன்னு இவங்ககிட்ட சொன்னோமே. இப்போ மொபைல் எப்படி வெளியில் எடுக்கிறது? அதோட என் மொபைல்லேருந்து இப்போ நான் கால் பண்ணேன்னா எனக்கே பள்ளம் தோண்டின மாதிரி ஆயிடுமே. ஹலோ, அந்த வேலை முடிஞ்சுதா இல்லையா? என்னது? என்கிட்ட அவ்வளோ நேரம்லாம் இல்லை. கொஞ்சம்
சீக்கிரம் ஆகட்டும், நான் ஃபோனை வைக்கிறேன். சரி சரி சரி. வாட்ச்மேன், வாட்ச்மேன், ஏன் இவ்வளோ சீக்கிரம் பூட்ட போட்ட? என்னப்பா தூங்கிட்டியா? இதோ வரேன்ப்பா. என்னப்பா அதுக்குள்ள பூட்ட போட்டுட்ட? அட மேலே பாரு, ஃபுல்லாக கரண்ட் ஆஃப். அதான் கேட்டையும் பூட்டிட்டேன். இருட்டில் வேணா திருட வந்துட்டானா என்ன பண்ணுறது? பரவாயில்லையே, புத்திசாலியாக தான் இருக்க. பேசாம போலீஸ் வேலைக்கு போயிடு. அட என்னத்த சொல்லண்ணே, 2 வேலை ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசியில் இந்த வாட்ச்மேன் வேலை தான் கிடச்சிது. சார் சார், அங்க டிராயர்ல மெழுகுவத்தி இருந்தது, ஏத்த வேண்டியது தானே? என்ன என்ன இதெல்லாம்? ஏன் வீடெல்லாம் இப்படி அலங்கோலமா இருக்கு? சார் சார், நீங்க எங்க இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க சார். சார் சார் சார், எழுந்திருங்க சார். சார் சார், ஹலோ மேம், உங்கள் பெட்ரூமில் இருக்கிற செட்டப் பாக்ஸ் ரிப்பேர்னு கால் வந்துச்சு. ஆமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கொண்டு வரேன். ஓகே மேம். நுபுர், ஒரு நிமிஷம். என்னாச்சு? யார் வந்திருக்காங்க? அது கேபிள் கரர் வந்திருக்காரு. செட் ஆஃப் பாக்ஸ் வேலை செய்யல. அதை நீ என்கிட்ட சொல்றது தானே? பல விஷயங்களை உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. அதோட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல உன்கிட்ட சொல்ற அளவுக்கு. ஒரு நிமிஷம். பல தடவை நான் சொல்லியிருக்கேன், நான் உன்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறேனோ அதுக்கு சரியான பதிலை என்கிட்ட நீ சொல்லணும்னு. நான் சொல்றது உன் மண்டையில ஏற மாட்டேங்குது. உனக்கு என்னதான் ஆச்சு? நானும் நிறைய தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா விஷயத்துக்கும் என்கிட்ட கேள்வி கேட்காதன்னு. எனக்கு அது பிடிக்காது. உனக்கு தான் அந்த சின்ன விஷயம் புரிய மாட்டேங்குது. இன்னும் என்கிட்ட இருந்து நீ என்னெல்லாம் மறைக்கிற? அப்படி பார்த்தா நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை. புல்லட் பட்டதுமே இவன் செத்து போயிருக்கணும். ஏன்னா புல்லட்டை கரெக்டா இதயத்துல இறக்கிருக்கான். இந்த புல்லட் காயத்தை தாண்டி உடம்புல வேற எந்த காயுமே காணுமே. இந்த ஆளோட வீட்டு நிலைமையை பார்க்கும்போது இவன் யார் கூடயோ சண்டை போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் இவனை சுட்டிருக்கணும். சார் சார், வீட்டோட ஜன்னல் கதவு எல்லாமே சேஃபாக இருக்கு. உள்ள நுழைஞ்ச அறிகுறி எதுவும் இல்லை சார். அப்ப யாரோ தெரிஞ்சவ தான் இதை பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது நீ எங்க போயிருந்த? சார், நான் சாரோட சூட் வாங்கிட்டு வந்தேன். ட்ரை கிளீனர் கிட்ட போயிருந்தேன். இதோ ரிசிப்ட் கூட என்கிட்ட இருக்கு. டெலிவரி டைம் கூட போட்டிருக்கு பாருங்க. யார் இவனை தேடி இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அவனுக்காக இந்த கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. இந்த அர்ஷோட டூப்ளிகேட் கீ அவங்ககிட்ட இருந்திருக்கணும். சாவி யார்கிட்ட கொடுத்த? இல்ல சார், நான் யாருக்கிட்டையும் சாவி கொடுக்கல. நான் ஏன் சார் கொடுக்கணும்? சார், புருவி சார், இதை பாருங்க. பேப்பர் பேண்ட்ஸ்.
இந்த பேப்பர் பேண்ட்ஸ் பேங்க்காரங்க யூஸ் பண்ணுவாங்க பண்டல்ல. அப்படின்னா வீட்டுக்குள்ள நிறைய கேஷ் வந்திருக்கு. வீட்டில் ஏதாவது பாஸ்புக் செக் புக் இருக்கா? இருக்கே, செக் புக் இருக்கு டிராயர்ல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கான். ஆனா சார் வீட்ல அவ்வளோ கேஷ் இல்லையே. இந்த கோபால் இவனை கேட்கலாம். குடிச்சாச்சா? வா. பணம் எங்க இருக்கு? பணமா? என்னது? என்ன பணம் சார்? அது இப்ப தெரிஞ்சிடும். நேரா நில்லு. கையை தூக்கு. சார் வாயை மூடிக்கிட்டு நில்லு. சார் எதுவும் இல்லை சார். இது என்னது? இது இது டைரி சார். 2 நாளைக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தாரே, எங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார். எந்த பணம் கூட எனக்கு தெரியாது. சரி, நேத்து யாராச்சும் வந்திருந்தாங்களா இவரை மீட் பண்ண? ஆமாம் சார். அது ரியா மேடம் இங்கே வந்தாங்க. சாரோட புக்கு கொடுக்க வந்தாங்க. ரியாவா? ஆமாம் ஐயா. அவங்க அடிக்கடி சாரை பார்க்க வந்து வந்து போவாங்க. அடிக்கடி வருவாங்களா? ரியா எங்க இருக்காங்க? பில்டிங் நம்பர் 402. இதே பில்டிங் தான் சார். நிக்கில், இவனை கவனி. சார் யார் நீங்க? சிஐடி. நீங்க ரியாவோட அம்மாவா? வாங்க, உள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த பில்டிங்ல அஷ் இருந்தார்ல, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அது விஷயமா நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். இவங்க யாரு? இது என் பிரதர் இல்லாவோட மனைவி, ரியாவோட சித்தி. கொஞ்சம் ரியாவை கூப்பிடுங்க. எங்க இருக்கா? என்ன ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? ரியாவை கூப்பிடுங்க. அது ரியா காலேஜ் போயிருக்கா. ஐ சி. சரி, ஒரு ஃபோன் போடுங்க. அவகிட்ட உடனே பேசணும். அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். சரி, நம்பர் கொடுங்க. நம்பர் 110098000135. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார், கிளாஸ் நடக்கும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். ம். பூர்வி, உள்ள செக் பண்ணு. சார், இவங்க சிஐடி ஆளுங்க. ஹர்ஷோட கொலை சம்பந்தமா என்கொயரி பண்றாங்க. ரியா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ரியா காலேஜ் போயிருக்கா. ரியா வந்து காலேஜ் போயிருக்கா. சரி, நீங்க யாரு? நான் ரியாவோட அப்பா. இவன் என்னோட சின்ன தம்பி, ரியாவோட சித்தப்பா. இவன் என்னோட சின்ன புள்ள, ரியாவோட தம்பி. ரியாவை நீங்க காலேஜ்க்கு அனுப்பியிருக்கீங்க. அவளோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆனா நீங்க எந்த வேலையும் பார்க்கறது இல்லையா? இப்ப எங்க இருந்து வரீங்க? சரி, நீ படிப்பை விட்டுட்டியா? ஏன் காலேஜுக்கு போகல? சார், ரியா செகண்ட் இயர் படிக்கிறாளா என்ன? சார், இந்த பேக்கும் கார்டும் இருந்தது. இது ரியாவோட பேக் தான். அவனா காலேஜுக்கு பேக்கையும் கார்டையும் விட்டுட்டு போயிடுவாளா? இங்க பாருங்க,
உண்மையை சொல்லிருங்க. உங்க மூஞ்சுங்களெல்லாம் பார்க்கும்போதே ரியாவை காணும்னு தெரியுது. ஏன்? ஆமா, நேத்து ராத்திரில இருந்து ரியா எங்க போனான்னு தெரியல. அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. ஓ, ஹர்ஷோட கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவ காணாம போயிட்டா. ரியா ஹர்ஷுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு முதலையே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஹர்ஷ கொலை பண்றா. அதனால தான் நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. எல்லா வேலையும் விட்டுட்டு ரியாவை தேடிட்டு வரீங்க. ஆனா ரியா கிடைக்கல. சரி, பரவாயில்ல. ரியாவை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். சார் நேற்று நைட்டு ரியா ஹர்ஷ் வீட்டுக்கு போயிருக்கலாம் சார். அங்கே அவன் 5 lakhs பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பேராசை வந்துருச்சு. அவனை கொலை பண்ணிட்டு பணத்தோட ஓடி போயிருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா வேற யாரும் வந்து போன அடையாளமே அங்க தெரியல. அதாவது ஹர்ஷோட வீடு அலங்கோலமா கடந்ததே, அது ரியாவுக்கும் ஹர்ஷ்க்கும் நடந்த சண்டையா இருக்கலாமா? ம். ஆனா இவ்ளோ பணத்தை எடுத்துட்டு அந்த ரியா எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா? சார், ரியாவோட மொபைல் மலாடு பக்கத்துல ஒரு மார்க்கெட்ல காட்டுது. அப்புறம் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மல்லாட் மார்க்கெட்லயா? சரி, அங்க இருந்து அவளை கண்டுபிடிக்கலாம். ரியா மொபைலோட கடைசி லொகேஷன் இங்க தான் காட்டுச்சு. அகம்பகத்தில் விசாரிச்சு பார். ஓகே சார். ஸ்ரேயா, என்ன தெரிஞ்சது? எதுவும் தெரியல சார். இங்க ரியாவை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார், இந்த பக்கமும் யாரும் ரியாவை பார்க்கலையா? இது எப்படிப்பா நடக்கும்? சரி, வாங்க கடையில் போய் விசாரிப்போம். சார், ரியா எதுக்கு இங்கே வந்திருக்கணும்? நிக்கல், ரியா இங்கே வந்திருக்கிறது உறுதி. ஆனால் அவள் ஏன் இங்கே வந்தா, எதுக்காக வந்தாங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரையாக தான் விசாரிச்சாகணும். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு தகவல் வேணும். என்ன? நாங்கள் சிஐடி. இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், இவளை நான் பார்த்துருக்கேன். அதுங்க நேற்று பொருள் வாங்க எங்கள் கடைக்கு வந்திருந்தா. சரி, இவ கூட வேற யார் இருந்தா? இல்லை சார், தனியாக தான் வந்தா. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இந்த கடைக்கு வந்திருக்காளா? இல்லை, நேற்று தான் முதல் முறையாக வந்தா. சரி, இந்த பொண்ணை பற்றி வேற ஏதாச்சும் தெரியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆமாம் சார், நேற்று பொருள் வாங்கிட்டு போகும்போது ஏரியா பையன் ஒருத்தன் இவ பின்னாடியே போனான். இந்த ஏரியா பையன் ஃபாலோ பண்ணானா? ஆமாம் சார், நேற்று அவன் என்கிட்ட வந்தப்ப நான் அந்த பொண்ணை பற்றி கேட்டேன். ஆனால் அவன் நைஸாக மழுப்பிட்டான். யார் அந்த பையன்? சார், அவன் மிக்கீர் ஃப்ளாஷ் நெட் கேபிளில் வேலை பார்க்குறான். ஃப்ளாஷ் நெட்டா? சார், ரியா அப்புறம் ஹர்ஷோட பில்டிங்லயும் ஃப்ளாஷ் நெட் கேபிள் தான் இருக்கு. ஓ, ரியாவோட மொபைல் ஃபோன் சிக்னலும் இங்கே வந்து தான் எண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை மெஹர் தான் ரியாவை. சரி, இந்த மெஹர் இப்போ எங்கே இருக்கான்? பின்னாடி இருக்கிற கல்லியில் 602 ரூம் நம்பர் 602. தேங்க்யூ. ஓகே சார். பிரதர், சொல்லுங்கள் சார். இந்த மெகர்ன்றவன் எங்கே இருக்கான்? லெஃப்டில் 3வது வீடு. அந்த லெஃப்ட்லையா? தேங்க்யூ. மெஹர், வந்துட்டியா? நீயா? என்னாச்சு? மெஹர், நான் நீன்னு நினைச்சேன். அதனால தான் நான் கதவை திறந்தேன். ஓ, அப்ப 2 பேரும் தான் சேர்ந்து ஹர்ஷ கொலை பண்ணிருக்கீங்க. அப்புறம் 5 லட்சத்தை தூக்கிட்டு ஓடி போயிருக்கீங்க. நீங்களா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பேசுறீங்க நீங்க?
ஏன்டா சிஐடி கிட்டே சீன் போடுறியா? என்ன பண்றீங்க சார்? சார் நிகில், சார் வீட்டை நல்லா சர்ச் பண்ணு. இங்க பாருங்க சார், ஹர்ஷோட கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவ எங்க 2 பேருக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தா. அப்புறம் எதுக்கு 2 பேரும் இங்க ஒளிஞ்சிருக்கீங்க? மேம் அது நானும் ரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். ஆமா சார், வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போக ஆசைப்பட்டோம். ஆமா மேடம். நீ ஹர்ஷோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உங்க வீட்ல எல்லாருமே சொல்றாங்க. அதனால நீ காணாம போனதுக்கு அவங்க இன்னும் ரிப்போர்ட் கூட கொடுக்கல. நீங்க மெஹர் கூட ஓடி போக பிளான் பண்ணிட்டு இருக்க. மேம் என்ன பண்றது, அவங்க வீட்ல என்ன ஏத்துக்கவே மறுக்கறாங்க மேம். சார் இங்க இருந்த பேக்ல ஃப்ளாஷ் கம்பெனி கேபிளோடைய செட்டப் பாக்ஸ் அப்புறம் கேஷ் கிடைச்சிருக்கு சார். அப்படின்னா இது வரைக்கும் பொய்யான கதையா சொல்லியிருக்காரு. சார் 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 நானே சொல்றேன். இது சார் இது முப்பூர் மேமோட காசு சார். இது அவங்க பேக்ல தெரியாம வச்சிருப்பாங்க. அது செட்டப் பாக்ஸ்க்காக நாங்க போயிருந்தேன் சார், ரிப்பேர்க்காக போனேன் சார். சார் மறுபடியும் அடுத்த கதை. இங்க பாரு, உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், புரிஞ்சுதா? இல்ல சார் சார் நான் சொல்றது உண்மை சார். ரியா மேல சத்தியமா சொல்றேன் சார். தெரியாம இந்த காசு உன் கையில வந்துச்சுன்னா நுப்பூர் மேடம்களை நீ இந்த காசை திருப்பி கொடுத்துருக்கணும். சார் அது வந்து சார் ஆக்சுவலி நுப்பூர் மேடம் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏதோ சம்திங் சண்டை போட்டு இருந்தாங்க சார். நான் இன்னும் அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்க விரும்பல. அதனால பியூஷ் சார் வீட்டில் இல்லாத நேரத்தில் அப்போ அங்கே போய் காசை கொடுக்கலான்னு இருந்தேன். இதுதான் நிஜம் சார். சரி அது இருக்கட்டும். நேற்று நைட்டு 8:30லேருந்து 9:30க்குள்ள எங்க இருந்தீங்க? சார் அது வந்து சார் நாங்க மூவி பார்க்க போயிருந்தோம். 7:30 மணி ஷோ தானே? ஆமாம் சார். இன்னொரு புது கதை. மேம் இல்லை மேம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார், நான் டிக்கெட் காட்டுறேன் இருங்க. இதை பாருங்க சார், டிக்கெட் சார். படம் பேரு கள்ளத்தனம். எனக்கு இது மட்டும் புரிய மாட்டேங்குது. ஹர்ஷை யார் தான் கொலை பண்ணாங்கன்னு. ஹர்ஷை கொலை பண்ணும்போது கோபால் வீட்டில் இல்லை. அப்புறம் ரியா அண்ட் மெஹர் இவங்க 2 பேரும் சினிமா தியேட்டர்ல இருந்திருக்காங்க. மெஹர் வீட்டில் ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா அது நுப்பூரோட பணமா. இதுல கோஇன்சிடென்ஸ் என்னன்னா ஹர்ஷோட வீட்டில இருந்தோ 5 லட்சம் ரூபாய் திருடு போயிருக்கான். சார் மேட்ச் ஆகுது. மெஹர் வீட்டில் என்ன பணம் கிடைச்சதோ அண்ட் ஹர்ஷ் பேக்ல இருந்து என்ன பணத்தை எடுத்தானோ அதோட சீரியல் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் என்னதையா, மற்றது எல்லாத்தையும் நுப்பூர் தான் சொல்லணும். ஹர்ஷோட இந்த 5 லட்சம் ரூபாய் இந்த மெஹர் கிட்ட எதுக்காக போச்சு? இந்த 5 லட்சம் ரூபா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதா? யாரு? என்னாச்சு? நாங்க சிஐடிஸ். சிஐடியா? என்னாச்சு சார்? இந்த 5 லட்சம் ரூபா ஹர்ஷோடது. ஹர்ஷ் நேத்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதோட இந்த 5 லட்சம் ரூபா உங்க வைஃப் கிட்ட இருந்தது. நுப்பூர், நீ ஹர்ஷ கொலை பண்ணியா? அதுவும் பணத்துக்காக? சார் ரொம்ப நாளா 5 லட்சத்துக்காக என்கிட்ட அலைஞ்சா. எதுக்காக இவ்வளவு பணம் வேணும்னு கேட்டேன். ஆனா எதுவும் சொல்லல. ஓ, அதனால ஹர்ஷ கொலை பண்ணி 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்ட. நான் ஹர்ஷ கொலை பண்ணல. நான் அவன் பணத்தையும் திருடல. அவன் தான் என்கிட்ட கொடுத்தான். 5 லட்சம் ரூபா கொடுத்தானா? எதுக்காக? பேசு நுப்பூர். ஹர்ஷ் எதுக்காக இவ்வளவு பணம் கொடுக்கணும் உனக்கு? எந்த காரணமும் இல்லாம யாருக்கும் இவ்வளவு பணம் என்னைக்கும் எப்பவும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் ஹர்ஷுக்கும் என்ன உறவு? அழறதுனால நீ தப்பிக்க முடியாது. கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்லு, ஹர்ஷ்க்கும் உனக்கும் என்ன உறவு? அவன் தான் என்னோட புருஷன். என்ன? அது வந்து நானும் ஹர்ஷும் மக்களை ஏமாத்திட்டு வந்தோம். அவன் நல்ல பணக்காரங்களை தேடுவான். அப்புறம் நான் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துப்பேன். அப்புறம் நான் அவங்கள கல்யாணமும் பண்ணிப்பேன். திருட்டுத்தனமா பணத்தெல்லாம் பொடுங்கிட்டு அதை ஹர்ஷ் கிட்ட கொடுத்துருவேன். ஹர்ஷ் ஏன்னே தெரியல, போலீஸ் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரியே தெரியுது. நான் தான் சொன்னல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அந்த ஆள் நேரா போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா? பண்ண மாட்டான். நாம அவன் கிட்ட இருந்து திருடின பணம் எல்லாமே பிளாக் மணி தான்.
போலீஸ் கிட்ட என்னதான் சொல்ல போறான்? வேற என்ன, நான் யார மனைவியா நினைச்சேனோ அவ இன்னொருத்தரோட மனைவின்னு சொல்லுவான். ஹர்ஷ், மத்தவங்களை ஏமாத்தி அவங்க பணத்தை திருடி எத்தனை நாள் தான் வாழ்றது? நான் உன்னுடைய மனைவி, உன் கூட வாழ ஆசைப்படுறேன். இதுக்கு மேல என்னால இதெல்லாம் சரி முடியாது. சரி, டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, நான் சூப்பரான ஒரு பிளான் போட்டிருக்கேன். சரி விடு. உன்னை ஏன் இங்க கூப்பிட்டேன்னு தெரியுமா? ஏன்? நம்ம திருடின பணம் எல்லாம் ஒன்னா சேர்த்து நான் ஒரு அருமையான பிளாட்டை வாங்கியிருக்கேன். என்ன, நிஜமாவா? ஓ காட், அப்புறம் எதுக்கு என்ன இங்க கூப்பிட்ட? அங்க கூட்டிட்டு போயேன். அந்த பில்டிங் முடிய இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இன்னொன்று, அங்க நீ என் கூட இல்லம்மா, இவன் கூட தான் வாழ்வ. இவன் யாரு? நம்மளோட அடுத்த வேட்டை. என்ன? நுப்பூர் சொல்றத கவனமா கேளு. எந்த பில்டிங்ல நான் ஃபிளாட்டை புக் பண்ணனோ அங்க இருக்கிறவங்கள பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். இந்த பியூஷ் நமக்கு சரியான வேட்டை. அவன்கிட்ட பணம் இருக்கு, ஆனா இன்னும் அவன் கல்யாணமே பண்ணிக்கல. நீ உன்னோட அழகுல அவனை மயக்கி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க. நீ வரைக்கும் பண்ணிட்டு வந்தல, கொஞ்சம் கொஞ்சமா அவ பணத்தை எல்லாத்தையும் பறிக்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம தினைக்கும் சந்திக்கலாம். வேண்டாம் ஹர்ஷ், எல்லாம் போதும். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. இது வரைக்கும் நமக்கு எல்லாமே கை கொடுத்தது. இன்னும் போலீஸ் கிட்ட மாட்டல. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாம் எப்பவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது. ஹர்ஷ், நாம இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடலாம். எனக்கு டயர்டா இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. பிளாட் வாங்கினதும் மொத்த காசும் போயிடுச்சு. நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், ஐ ப்ராமிஸ். பியூஷ் தான் நமக்கு கடைசி வேட்டை. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நிறுத்திடலாம். ப்ளீஸ், ஒரு தடவை, அதுவும் எனக்காக. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உனக்கு இவர் எத்தனாவது கணவர்னு தெரிஞ்சுக்கலாமா? 3வது. என்ன மன்னிச்சிருங்க பியூஷ். ஆரம்பத்துல உங்க பணத்துல நானும் ஹர்ஷும் ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நாள்ல நீங்க என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்க. நீங்க சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதாவது நாம கணவன் மனைவியா வாழவே இல்லை. நம்முடைய கல்யாணம் ஒரு ஏமாத்து வேலை, உன்னோட காதல் ஒரு துரோகம். நீ என்னோட வாழ்க்கையை பாழாக்கிட்டியே. ஹர்ஷ் எதுக்காக உனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தான்? மெஹருக்கு கொடுக்கறதுக்காக. மெஹர், நீங்க 2 பேர் தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, நுப்பூரியும் ஹர்ஷையும், இல்லையா? அவங்க கணவன் மனைவின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவும் ஹர்ஷ் கிட்ட இருந்து புக்ஸ் வாங்கிட்டு போவேன். அதை படிச்சுட்டு நான் திரும்ப கொடுத்துடுவேன். ஒரு நாள் எனக்கு அவன் புக்ல ஹர்ஷ் நுப்பரோடைய கல்யாண போட்டோ கிடைச்சது. பிரியா, நம்ம இந்த மாதிரிலாம் மீட் பண்ணக்கூடாதுமா. உன் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல உனக்கு? மெஹர், இனிமேல் நான் யாரை பத்தி கவலைப்பட மாட்டேன். என்ன சொல்ற நீ? இத பாரு, நம்ம உறவை நினைச்சு நீ எப்ப பாரு கவலைப்படவில்லையா? நான் என்ன செய்ய? நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம்? நான் என்ன சம்பாதிக்கிறேன், அதில் எனக்கே செலவு பத்த மாட்டேங்குது. உனக்கு எங்கேருந்து சோறு போடுறது? மெஹர், நம்மளோட பண பிரச்சனை சீக்கிரமாவே சால்வ் ஆக போகுது. அது எப்படி? ஒரு நிமிஷம், இத பாரு. யார் இவங்க? அட என்ன நீ, இவ வந்து நுப்பூர், இவன் ஹர்ஷ். ஹர்ஷோட புக்ல தான் இந்த போட்டோ எனக்கு கிடைச்சது. புக்கு படிக்க கொடுத்தான்ல. ஏதாவது புரியுதா? பிளாக்மெயிலிங்கா? இந்த போட்டோல என்ன ஆகும் ரியா? இதுல தாலி கூட தெரியலையே. இது ஹர்ஷ் கிட்ட போயிட்டு காமிச்சா இதை கிழிச்சு மூஞ்சில தூக்கி போடுவான். அப்போ நம்ம என்ன பண்றது மேர்? எனக்கு ஒரு ஆளு தெரியும். மெஹர், இந்த மேட்டர்ல வேற யாரும் வராத நான் கொஞ்சம் கூட விரும்பல. மெதுவா பேசுறியா? அந்த ஆளை நம்ம கூட சேர்த்து தான் ஆகணும். ஆனா அந்த ஆளுக்கு உன்னை பத்தி தெரிய வரக்கூடாது. நீ ஒண்ணு பண்ணு,
நீ பின்னாடி போய் அந்த டேபிள்ல உக்காந்துரு சரியா? அப்பதான் அவன் உன்னை பார்க்க மாட்டான். மெஹர் சார், நீங்க சும்மா அசத்துறீங்க. ஹர்ஷ் சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்ல, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் நுப்பூர் மேடம் கூட. அதாவது உனக்கு ஆதாரம் கிடைச்சாச்சா? ஆமா, நான் அலமாரியோட சாவியை திருடி அதுல தேடுனப்போ தோ இது இது கிடைச்சது. நுப்பூர் மேடம் அப்புறம் ஹர்ஷ் சாரோட கல்யாண ஆல்பம் கிடைச்சது. செம்மையான வேலையை பார்த்துருக்கேன். ஆனா ஒரு விஷயம், ஒன்னுத்துல கவனமா இருக்கணும். சொல்லு. மறந்து போய் கூட என் பேரை ஹர்ஷ் சாருக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடாது. நாம பேசின மாதிரி அந்த 10% கொடுத்துருங்க. அதனாலதான் ஹர்ஷ் உங்க 2 பேருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கா. அப்பதானே நீங்க 2 பேரும் வாய மூடுவீங்க. யாருகிட்டயும் இதை சொல்ல மாட்டீங்க. நுப்பூர் அப்புறம் ஹர்ஷ் கணவன் மனைவி, கரெக்டா? ஆமா சார். சரி, எதுக்காக நீ ஹர்ஷை மீட் பண்றதுக்காக போற? பணம் கொடுக்கறதுக்காக போற. ஆனா உன் குடும்பத்தார என்ன நினைச்சாங்க? நீயும் ஹர்ஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றீங்கன்னு. ஆமா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல. அந்த கோபால முதல்ல தூக்கு. ஒரு சிடியோட காப்பி எடுக்கணும். சிடி இருக்கா? ஆ, கொடு. என்ன தம்பி இவ்வளவு அவசரம்? உனக்கு நாங்க சிடி காப்பீஸ்லாம் எடுத்து தரோம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுப்போம். டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாரோட டிராயிங் ரூம்லயும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. உனக்கு கூச்சமாவே இல்லையா? கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்க. இப்படி ஒரு கேடுகட்டு காரியத்தை செஞ்சது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? சொல்றா. இல்ல இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் படிப்பே இல்லாத வடிகட்டின முட்டாள். இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்குதுன்னே தெரியாது. அப்ப இந்த சிடி உன்கிட்ட எப்படி வந்துச்சு? சார், அதை யாரோ கதை வழியா உள்ள போட்டிருந்தாங்க. தயவு செஞ்சு நம்புங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார். எதுவும் பண்ணவே இல்லை. அப்படின்னா நீ இதை பண்ணல? நான் பண்ணல சார். உண்மையதான சொல்றேன்? உண்மையதான் சார் சொல்றேன். இதோ பாரு, உன்னை நான் முழுசா நம்புறேன். சார். தயா சார், கேமராவை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கஷ்டமான வேலையை இவனால பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஹர்ஷோட கொலை நடக்கிறப்ப இவன் லாண்டரிக்கு போயிருக்கான். அப்படி இருந்த ஒரு விஷயம் எனக்கு விளங்க மாட்டேங்குது. எல்லா பிளாட்லயும் அந்த ஆளு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணும்போது யாராவது அதை பார்த்துருக்கணும் இல்ல? சார், அந்த பிளாட்ல எல்லாரோட டிராயிங் ரூம்லயும் ஒரே மாதிரியான கண்ணாடி தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த கேமராஸ் மிரருக்கு பின்னாடி தான் ஃபிட் பண்ணிருக்கணும். அப்ப எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? எல்லா மிரரையும் உடைங்க, கேமராவை புடுங்குங்க. தோடா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த பில்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் வீட்டு கண்ணாடிக்கு பின்னாடி இப்படி ஒரு கேமரா இருக்கிறது தெரியாது. எல்லாம் ஃபிளாட்ல இருந்து இந்த கேமரா விடுங்க. மை காட், எங்க வீட்ல கேமரா இருக்கதே தெரியாது.
ஹலோ சிஐடி ஒளிச்சு வச்சிருந்த கேமராவை பிடிச்சிட்டாங்க. அட என்னை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் தெளிவாக சொல்லிட்டேன், மீரும் ரியாவும் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். அட எனக்கு எதிராக அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் அவங்க என்ன விட்டுட்டாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாத விஷயம் எனக்கு தெரியும். ஹர்ஷ் சாரை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நாம் அவனை மாட்டி விடலாம், அவனை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கலாம். புரிஞ்சுதா? நீ ஒரு வேலை பண்ணு, நீ உடனே கிளம்பிங்க வா, நம்ம ரூம் போட்டு இதை பற்றி நல்லா யோசிக்கலாம். சரியா? வா. யாரு? யார் நீ? நீ என்ன நினைச்ச? எல்லா கேமராவையும் புடுங்கியாச்சு. நான் சில ஃபிளாட்ஸ்ல 2 கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபிளாட்லயே 2 கேமரா இருக்கு. இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றத கேளுங்களேன். வாய மூடு. போன்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஹர்ஷ கொலை பண்ணது நான் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா நான் ஃப்ளாட்டை விட்டு வெளியில் வரும்போது நீ என்னை பார்த்துட்ட. நீ என்னை பார்த்த பாரு, அதான் நீ பண்ண மிகப்பெரிய தவறு. இப்ப நீ செத்து மடியணும். ஏன்னா நீ உயிரோட இருந்தீன்னா இந்த விஷயத்தை எங்கேயாவது சொல்லிடுவேன். இல்ல இல்ல, என்ன கொன்னுடாத. நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன ப்ளீஸ் விட்டுடவா? உன்னை விடுற தவிர நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். என்னடா தம்பியே வசமா மாட்டினியா? உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்க போட்ட ஐடியா தான் அது. இந்த கோபால் போன்ல யார்கிட்டயும் பேசல, அவன்கிட்டயே தான் பேசிக்கிட்டான். உன்னோட ஆட்டம் முடிஞ்சது, கைய மேல தூக்கு. சார், என்ன சுற்றாதீங்க. ஏய் ஏய், எங்க இருக்க? ஏய், லிஃப்ட் கீழே இருக்கு, டைம் ஆகும். நீங்க கீழே போய் பாருங்க. மேல வா. கீழே கீழே கீழே. தயா இந்த ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கான். எங்க போனா? எங்க தான் இருந்தாகணும். இது ஆலோவா இருக்கு. ஜாக்கிரதை. பிரமாதம். ஓ, இங்க இருந்து மொத்த பில்டிங்கை கண்காணிச்சிருக்கான். சார் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். சார், நான் எதுவும் செய்யல சார். நான் எதுவும் செய்யல சார். இவன் என்னோட சின்ன தம்பி ரியாவோட சித்தப்பா.
ஓ, ரியாவோட சித்து. சார் சார், நான் இன்னைக்கு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். அதாவது டிவி பார்க்கறதுக்கு வந்திருக்க, ஆனா அடுத்தவன் வீட்டுல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பார்க்கறது ரொம்ப தப்புடா சித்தப்பா. எங்களுக்கு அப்பவே தெரியும்டா நீ ஹர்ஷ் வீட்டுல இன்னொரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்க. அதனால தான் உனக்காக இந்த வலைய நாங்க வீசணும். இப்போ சொல்றா, எதுக்குடா ஹர்ஷ கொலை பண்ண? நேத்து நைட்டு ஹர்ஷ் வீட்டுக்கு அவன்கிட்ட பேசுறதுக்காக போனது உண்மைதான். ஆனா ஹர்ஷும் நிப்பூரும் கணவன் மனைவின்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சிருந்தது, ஹர்ஷ் ரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருந்தாங்க. அட என்ன அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நாங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு, வேற எதுவும் இல்ல. நீங்க புரிஞ்சுப்பீங்க. பாயம் மூடு அயோக்கிய பயல. பொம்பளைங்கள வலையில சிக்க வைக்கிற அது நீதானா? நீதான் நுப்புர உனக்கு இரையாக்கி இருக்க இல்லையா? அவ இங்க வந்து போறத நான் பார்த்தேனே. நீ அவளுக்கு பணமும் கொடுத்த. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? பணத்தை கொடுக்கும்போது நீ பாத்தியா? நீ எங்க இருந்த? நீ எங்கடா இருந்த? அது வந்து நான் ஓ மை காட், ஓ மை காட். அப்போ அந்த சிடி அனுப்புனது நீதானா? நீதானா? நீ என்ன சிசிடிவி வழியா பார்த்திருக்க. அப்போ ஒருவேளை நீ வந்து பில்டிங்ல இருக்கிற எல்லாரையும் நீ சிசிடிவி வழியா பார்த்திருக்க, அதானே? ஓ மை காட், ஓ மை காட். உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன், இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். இருடா. ஏய், அவ்வளவு ஈஸியா ஜெயில போய் உட்கார மாட்டேன். என்னுடைய மானம் கப்பல்ல ஏறி போறதுக்குள்ள நான் உன் கதையை மொத்தமா முடிக்கிறேன். ஹர்ஷ நீ கொலை பண்ணி இருக்க. எல்லாரோட வீட்லயும் திருட்டுத்தனமா சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிருக்க. அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை நீ எட்டி பார்க்க முயற்சி பண்ணிருக்க. அவங்க மனசை நீ நோகடிச்சிருக்க. சட்டம் உன்னை மன்னிக்காது. நீ கடுமையான தண்டனைக்கு உள்ளாவ.